சுவாதி எங்கள் ஹவுஸ் ஓனர் பொண்ணு. இந்த பொண்ணு வந்து அற்புதமாக டான்ஸ் ஆடும். இது சுதந்திர தினத்து அன்னைக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் வேணும்னு இங்கே நம்ம ஃப்ரெண்டு எதிர்க்க ஜெய்சங்கர்னு இருக்கார். அவர் வருஷம் இந்த சுதந்திர போராட்ட அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவார். அவர் என்கிட்ட கேட்டால் நல்லா டான்ஸ் ஆடுற பொண்ணு யாராவது இருக்காங்களான்னு. எங்கள் ஹவுஸ் ஓனர் பொண்ணு டான்ஸ் ஆடும், பேர் சுவாதி அப்படின்னு சொன்னேன். அவருக்கே தெரியல, எதிர் வீட்டில் தான் இருக்கார். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியுமா ஆட தெரியாதான்னு அவருக்கு தெரியல. நான் சொன்னேன், அந்த பொண்ணு மேடையெல்லாம் ஏறி நல்லா பரிசெல்லாம் வாங்கியிருக்கு, நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஆச்சரியமாயிட்டார். ஓ அப்படியா, சுவாதி டான்ஸில் ஆடுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், சூப்பராக டான்ஸ் ஆடுன்னு சொன்னேன். சரி நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் அவங்க அம்மாக்கிட்ட தான் கேட்கணும், சுவாதிக்கிட்ட டைரெக்டாக கேட்கக்கூடாது. அவங்க அம்மாவோட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கி அப்போ தான் வந்து சுவாதி ஒத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டான்ஸ் ட்ரைனிங் கொடுத்து ஆட வைக்கலான்னு சொன்னேன். அப்புறம் மேடம், இந்த குழு தலைவியோட மேடம் இருக்காங்க, அவரோட ஒய்ஃபு தான், ஜெய்சங்கரோட ஒய்ஃபு லதா அம்மா. அவங்க தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க. அவங்க எங்கள் ஹவுஸ் ஓனரும் அவங்க 2 பேர் ஃப்ரெண்டு. அவங்க இந்த ஜெயந்தி அம்மாக்கிட்ட பேசி, ஜெயந்தி அம்மான்றது சுவாதியோட அம்மா, எங்களுக்கு ஹவுஸ் ஓனர், அவங்கள்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி நான் நடிக்கிறது இது டான்ஸ் ஆடுறதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஹர்சல் பார்த்து இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு சுவாதியை ஆட வச்சாங்க. இதில் முக்கியமான ஆளுங்களாம் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நான் வெளியே போயிருந்தேன், அதனால் என்னால் கலந்துக்க முடியல. சுவாதியோட அம்மா தான் இது வீடியோ எடுத்துருந்தாங்க. அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ அனுப்புனாங்க. இந்த சுவாதிக்கிட்ட இருக்க திறமையை வந்து நிறைய பேருக்கு தெரியல. அந்த தெருவில் இருக்கவங்களுக்கு சுவாதி வந்து டான்ஸ் ஆடுமா ஆடாதான்ற நிறைய பேருக்கு தெரியல. இப்போது இந்த நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடினதால் சுவாதி அற்புதமாக டான்ஸ் ஆடும், அதாவது இந்த பரதநாட்டியம் ஆடுன்றது இப்போ தான் தெருவில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சுவாதிக்கிட்ட இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அதேமாதிரி அவர் சொன்னார், அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. சுவாதி சூப்பராக சுவாதியோட திறமையை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்தி நல்லா எல்லாருக்கும் சுவாதி வந்து ஒரு நடனம் பரதநாட்டியம் தெரியுன்றதை நிரூபிச்சிருக்கு. இது சின்ன குழந்தைன்றதால தான் நான் அப்படி பேசுகிறேன். ஏன்னா இது குழந்தைலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து உரிமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய பொம்பளையாக இருந்தால் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து வேறு மாதிரி பேசலாம். சுவாதி குழந்தைன்றதால அது சின்ன குழந்தைலேருந்தே நான் பார்க்குறேன். அதனால் உரிமையாக அப்படி பேசுகிறேன். சுவாதிக்கிட்ட இருக்க திறமையை வெளியே வர்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து போட்டிருக்கேன். பொதுவாக நான் வந்து இந்த வாசி யோகம், குண்டலினி யோகம், தாய்ச்சி இந்த மாதிரி பயிற்சிகளை தான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போது இந்த நடனம் பார்த்திங்கன்னா தாய்ச்சி மாதிரியே இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளோதான். தாய்ச்சி வேறு, தாய்ச்சியும் நடனமும் கொஞ்சம் ஒத்து போகும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியமும் தாய்ச்சியும் ஒத்து போகிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பயிற்சி. அடுத்து இந்த நடனத்தில் வந்து உங்களுக்கு வந்து முத்திரைகள்லாம் வரும், நடனத்தில் முத்திரைகள் வரும், இடுப்பசைவு, கால் பேலன்ஸு, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பரதநாட்டியத்தில் இருக்குது. அதனால் சொன்னேன், பரதநாட்டியமும் தாய்ச்சி பயிற்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் கொஞ்சம் மூச்செல்லாம் இழுத்து விட்டு பண்ணுவாங்க, தாய்ச்சியில் கொஞ்சம் மூச்செல்லாம் இழுத்து விட்டு பண்ணுவாங்க, அசிமுத்திர பயிற்சி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இதில் செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கும், நம்மளை காப்பாற்றுறதுக்காக எப்படி இருக்குது. தாய்ச்சியில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கும். இதுலேயும் ஒரு மறைவாக இருக்கும், மக்களுக்கு புரியாது, அவ்வளோதான். நன்றி, ஆத்ம வணக்கம்.